மரம் வளர்க்கணும்னு ஆசைப்படாதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? அதை நட்ட பின்னாடி தண்ணி, சூரிய வெளிச்சம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா பசுமையாக வாடாமல் அந்த மரம் இருக்கும். அப்படி தண்ணி, சூரிய வெளிச்சம் கிடைக்கலன்னா அந்த மரம் வாடி போயிடும். ஆனால் வாடாமல் அழியாமல் எப்போவுமே பசுமையாக நிற்கக்கூடிய ஒரு மரம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மரம் சொர்க்கத்தில் நமக்காக இருக்குது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, யார் சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹ் அக்பர் இப்படி அல்லாஹுடைய வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அவங்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்பட்டுட்டே இருக்குமா. நினச்சி பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம நடக்கூடிய மரம் எப்போவாவது ஒரு வாட்டி அழிஞ்சு போயிடும், வாடி போயிடும். ஆனால் சொர்க்கத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த அல்லாஹுடைய வார்த்தைகள் நமக்கு மரமாக நட்டப்பட்டுட்டே இருக்குது. இது அழியாது, வாடாது. இதில் நிழல் கூட முடிவில்லாமல் இருக்குமா. நபிகள் நாயகம் இன்னும் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தோட நிழல் ஒரு குதிரை எவ்வளோ வேகமாக ஓடும், அந்த குதிரை 100 ஆண்டு ஓடினாலும் அதோட நிழல் முடிவடையாதான். சுபஹானல்லா. இன்ஷா அல்லா, அல்லாஹுடைய வார்த்தைகளை வார்த்தையாக மட்டும் இல்லாமல் மனசாரையும் சொல்லி அந்த பசுமையான மரங்களை நமக்காக நட்டுக்கொண்டே இருக்கணும். இன்ஷா அல்லா. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.